வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தோம்னா, பொள்ளாச்சி பக்கத்தால் ஜமீன் ஊத்துக்குழி வாசவி கார்டன்ஸ் தண்டவாணி சார் தோட்டத்தில் இருக்கிறோம்ங்க. இந்த தோட்டத்தை வந்து நம்மக்கிட்ட இப்போ தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க. மொத்தமாக 400 மரம் இருக்குதுங்க. கொஞ்சம் வாடல் நோய் பிரச்சனை இருந்துச்சு. நாட்டு மரம் தானுங்க, 50 வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்கும். மெயினாக இந்த தோட்டத்தில் வந்து காப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ரெண்டாவது வந்து வெள்ளைப்பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் இந்த தோட்டத்தை வந்து பராமரித்து தரதா சொல்லிக்கிறோம்ங்க. பாத்தி எடுக்கிறதுக்கு நம்ம தான் ஆள் அரேஞ்ச் பண்ணுச்சு. ஒரே சமயத்தில் வந்து நம்ம வேர் வழியாக நுண்ணூட்ட சத்தும் கொடுக்குறோம், அப்புறம் பூச்சிக்கு உண்டானதும் கொடுக்குறோமுங்க. அப்புறம் தண்ணியில் கரைச்சி ஊற்றுற மாதிரியும் நம்ம உரம் கொடுக்குறோமுங்க. தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து இஎம்என்டெமியா ஜெல்லு, அதாவது 12 சத்துக்கள் வரக்கூடிய இஎம்என்டெமியா ஜெல்லு, அப்புறம் பிளாக் பூஸ்டரு, போரானுங்க, சூடோமோனஸா அடிஷனலாக. சூடோமோனஸ் எல்லாம் பெரும்பாலும் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. சூடோமோனஸுங்கிறது மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரி. நம்மளோட பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஒரே நாள்லேயே நம்ம ஆளுகளை அரேஞ்ச் பண்ணி வேரில் கட்டுறதும் பண்ணிட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றுற உரம் கொடுக்குறீங்க. நிறைய விவசாயிகள் கேட்குறீங்க, இது ரெண்டும் வந்து ஒரே டைமில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. வேர்லையும் கட்டிட்டு தண்ணியிலையும் கரைச்சி ஊற்றலாமா, இல்லை அதுக்கு வந்து போதிய இடைவெளி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மரம் வந்து ரொம்ப காப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது ரெண்டையும் வந்து ஒரே சமயத்தில் வந்து பயன்படுத்தலாமுங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு படி மேலே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரு, ஆட்டோமேட்டிக் கேட் வால்வு, இந்த சப்போர்ட் வேணாலும் நம்ம பண்ணி தரோமுங்க. உங்கள் தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு உண்டான முழு பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஆன்லைனில் எப்படி பொருள் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருதோ அதே மாதிரி தான் உங்கள் மரத்தில் என்ன பிரச்சனை, எவ்வளோ மரம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் தோட்டத்தை வந்து பராமரித்து தரது முழு பொறுப்பு எங்களோடது. இப்போ நிறைய விவசாயிகள் வந்து என்ன சந்தேகம் கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் வந்து மரம் ரெடி ஆயிருமா, காப்பு வருமா அப்படிங்கிற கேட்குறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக நுண்ணூட்டம் தரதாகட்டும், தண்ணியில் கரைச்சி ஊற்றுற உரமாகட்டும் நம்ம வந்து ரெகுலராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. தாராளமாக எங்களை நம்பி நீங்கள் பண்ணலாம். சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நிறையா கம்பெனிகளை வாங்கி நாங்கள் ஏமாந்துட்டோன்னு நீங்களே எங்ககிட்ட சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி பண்ணலாம். எங்களுக்கு வந்து புது கஸ்டமர் வந்து எப்படி வர்றாங்கன்னா, இப்போ உங்கள் தோட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டு அதை ரெஃபர் பண்ணுறீங்க, அதாவது இன்னொருத்தர் வந்து அறிமுகப்படுத்துறீங்க தான் எங்களுக்கு நிறையா கஸ்டமர் ஆகிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க நம்ம தோட்டத்தில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கு வந்து செலவை வந்து கம்மி பண்ணி நம்ம இங்கேருந்து ஒரு 10 ரூபா வருமானம் எடுக்கிற மாதிரி தான் பண்ணணுங்க. என்னதான் தென்னை மரத்துக்குங்க நம்ம நிறைய உரம் கொடுத்தாலும் மரம் வந்து தனக்கு என்ன தேவையோ அந்த அளவு தான் வந்து எடுத்துக்குங்க. நம்ம வந்து தேவையில்லாமல் இடுபொருட்களை செலவை அதிகம் பண்ணிட்டு, ரெண்டாவது வேலையாக இருக்கக்கூடிய செலவை அதிகம் பண்ணிட்டு பணத்தை வந்து வீண் விரையும் செய்ய வேண்டாமுங்க. தென்னை மரத்தை பொறுத்தளவுங்க கரெக்டாக எந்த உரம் சத்து அந்த டைமில் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுத்து தென்னை மரத்துலேருந்து ஒரு 10 ரூபா பணம் வந்து மிச்சம் பண்ணுற வழி தான் நம்ம பார்க்கணுமுங்க.